வணக்கம் நண்பர்களே, என்னோட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் மகாபாரதம் வியாசர் விருந்து. இந்திரபிரஸ்த நகரத்தில் பாண்டவர்கள் நடத்திய ராஜசூய யாகம் முடிந்தது. வந்திருந்த அரசர்களும் மற்ற பெரியோர்களும் விடைபெற்று கொண்டு திரும்பி சென்றார்கள். வியாசரும் அரசனிடம் சொல்லி போக வந்தார். தர்மபுத்திரன் எழுந்த முனிவருக்கு ஆசனம் அளித்து பூஜித்து பக்கத்தில் உட்கார்ந்தான். குந்தி புத்திரனே, பெறுதற்குரிய சாம்ராஜ்ய பதவியை அடைந்தாய். கௌரவ குலம் உன்னால் பெருமை அடைந்தது. நான் போவதற்கு விடை கொடுப்பாயாக என்றார் முனிவர். குலத்துக்கு பிதாமகரும் குருவுமான வியாசரின் காலை தொட்டு வணங்கிய யுதிஷ்டிரன் கேட்டான். குருவே, என் சந்தேகத்தை தீர்க்கக்கூடியவர் நீங்கள்தான். மிகவும் கொடிய உற்பாதங்களை கண்டதாக பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அவற்றின் பயன் சிசுபாலனுடைய மரணத்தால் தீர்ந்து போயிற்றா அல்லது இன்னும் கவலை கூடமுண்டா என்று கேட்டான். தருமபுத்திரனுடைய கேள்விக்கு வியாச பகவான் பதில் சொன்னார். அப்பனே, 13 வருஷ காலம் கஷ்டங்கள் நேரும். சத்திரிய குலம் அழியப் போவதை காட்ட இந்த உற்பாதங்கள் தோன்றின. சிசுபாலனுடைய வதத்தோடு இது முடியவில்லை. இன்னும் பெரிய சம்பவங்களும் நடக்க வேண்டியிருக்கிறது. அரசர்கள் நூற்றுக்கணக்காக மாண்டு போவார்கள். அந்த நாசத்திற்கு நீ காரணமாவாய். உன் பங்காளிகளுடன் நீயும் உன் சகோதரர்களும் பகைமை கொண்டு சத்திரிய வம்சத்திற்கே நாசம் தரும்படியான மகா யுத்தம் உண்டாகும். காலத்தின் பயனாக வரும் விதியை யாரும் விளக்க முடியாது. மனங்கலங்காமல் தைரியமாக இருப்பாயாக. நான் போய் வருகிறேன். புலன்களை அடக்கி நிலைத்தவராமல் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு ராஜ்ய பரிபாலனம் செய்வாயாக என்று ஆசிர்வதித்தார். வியாசர் சென்ற பிறகு கவலை கடலில் மூழ்கிய யுதிஷ்டிரன் தன் சகோதரர்களிடம் விஷயத்தை சொன்னான். வீரர்களே, வியாசர் சொன்ன சொல்லை கேட்டு எனக்கு வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகிவிட்டது. அரசர்களுடைய அழிவிற்கு நான் காரணமாவேன் என்று அறிந்தபின் நான் உயிர் வைத்து கொண்டிருப்பதில் என்ன பயன் என்றான். அரசராகிய நீர் இவ்வாறு மனத்தை கலவரப்படுத்தி கொள்ளக்கூடாது. விஷயங்களை ஆராய்ந்து அந்த சமயத்தில் எது கடமையோ அதை செய்ய வேண்டும் என்றான் அர்ஜுனன். யுதிஷ்டிரன், சகோதரர்களே, ஈஸ்வரன் நம்மை காப்பானாக. கலகம் உண்டாகாமல் இருப்பதற்காக நான் பிரதிஜ்ஞை செய்கிறேன். இன்று முதல் 13 வருஷ காலம் நான் என் சகோதரர்களையாவது மற்ற குலத்தோரையாவது எந்த சமயத்திலும் கடிந்து பேச மாட்டேன். குலத்தோர் விருப்பத்தின்படி எப்போதும் நடந்து கொள்வேன். மன வேறுபாட்டினால் தான் உலகத்தில் கலகம் உண்டாகிறது. சண்டைகளுக்கு மூல காரணமாகிய கோபத்தை தடுத்துவிட்டு துரியோதனாதியர்களுடைய பேச்சை தட்டாமல் அவர்களோட விருப்பப்படியே எப்போதும் நடந்து கொள்வேன். வியாசர் எச்சரிக்கை செய்தபடியே கோபத்துக்கு இடம் கொடுக்காமல் இருப்பேன் என்றான். இதை கேட்ட சகோதரர்களும், கலகத்திற்கு நாம் ஒருபோதும் காரணமாக கூடாது. நீ சொல்வது சரியே என்றார்கள். பிறகு சொல்லப்படும் கதையில் துரியோதனாதியர் பாண்டவர்களை சூதாட்டத்திற்கு அழைத்தபோது மாட்டேன் என்று சொல்லாமல் ஒப்புக்கொண்டதற்கு இந்த பிரதிஜ்ஞையே முக்கிய காரணம். கலகம் வரும் என்று பயந்து அதற்கு இடம் கொடுக்காமல் இருப்பதற்காக யுதிஷ்டிரன் எடுத்துக்கொண்ட பிரதிஜ்ஞையே பிறகு கலகத்திற்கு காரணமாயிற்று. அழைப்பை மறுக்க பயந்து சூதாட்டம் ஆடினதன் பயனாக தீராத பெருங்கோபமும் பிறகு மகா யுத்தமும் குல நாசமும் உண்டாயின. மனிதனுடைய சாதுரியமும் சங்கல்பங்களும் பிரயத்தனங்களும் எண்ணிய நோக்கத்திற்கு நேர் விரோதமாக முடிவுக்கு போய் சேரும் என்பதற்கு தருமபுத்தனுடைய இந்த பிரதிஜ்ஞையே உலக பிரசித்தமாக சொல்லப்படுகிறது. கலகம் வருமே என்று தருமபுத்திரன் இந்திரபிரஸ்தத்தில் கவலையுடன் இருந்தான். அதே சமயம் துரியோதனன் பாண்டவ ராஜதானியில் ராஜசூய யாகம் நடந்தபோது தான் கண்ட ஐஸ்வர்யத்தை நினைத்து பொறாமை என்கின்ற எரியும் நெருப்பில் வீழ்ந்து தவித்து கொண்டிருந்தான். என்றும் பார்த்திராத செல்வத்தையும் கண்ணை கவர்ந்து மோசம் செய்யும்படியான படிக கதவுகளையும் சிற்ப வேலைகளையும் யுதிஷ்டனுடைய சபா மண்டபத்தில் துரியோதனன் கண்டான். பல தேசத்து அரசர்கள் பாண்டவர்களுக்கு சிநேகிதர்களாய் இருப்பதையும் கண்டான். திருதராஷ்டிரன் மகனுக்கு தாங்க முடியாத துயரம் உண்டாயிற்று. பாண்டவர்களுடைய ஐஸ்வர்ய தசையை எண்ணி எண்ணி வருந்தி கொண்டிருந்த துரியோதனனுக்கு தன் பக்கத்தில் சகுனி நின்று பேசுவது கூட தெரியவில்லை. ஏன் பெருமூச்சு விடுகிறாய்? ஏன் துக்கம் உன்னை வாட்டுகிறது என்று சகுனி கேட்டான். சகோதரர்களால் சூழப்பட்ட யுதிஷ்டிரன் இந்திரனைப் போல அரசு புரிகிறான். குழுமியிருந்த அரசர்களுக்கு எதிரில் சிசுபாலன் வதம் செய்யப்பட்டான். அதற்கு பழிவாங்க எந்த சத்திரியனும் முன்வரவில்லை.
பாண்டவர்களைக் கண்டு பயந்து நடுங்கி ஒன்றும் செய்யாமல் சும்மா நின்றனர். இரத்தினங்களையும் தனங்களையும் ராஜகுலத்தவர் கேவலம் வியாபாரம் செய்து பிழைக்கும் வைசியர்களைப் போல அடங்கி ஒடுங்கி யுதிஷ்டனுக்கு காணிக்கை செலுத்தினார்கள். இதையெல்லாம் பார்த்தபின் நான் எவ்வாறு வருத்தப்படாமல் இருக்க முடியும்? நான் உயிருடன் இருந்து என்ன பயன் என்றான். சகுனி, துரியோதனா, பாண்டவர்கள் உன் சகோதரர்கள் அல்லவா? அவர்களுடைய சம்பத்தை பார்த்து பொறாமைப்படத் தகாது. தங்களுக்கு நியாயமாக கிடைத்த பாகத்தை அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அவர்களுடைய அதிர்ஷ்டத்தினால் அவர்களுக்கு பாக்கியம் பெற்று மேன்மை அடைந்திருக்கிறார்கள். பிறகு எவ்வித துரோகமும் செய்யாமல் தங்கள் பாகத்தை வைத்துக்கொண்டு தங்கள் சக்தியின் பயனாக அவர்கள் அபிவிருத்தி அடைந்திருப்பதை பார்த்து நீ ஏன் பொறாமைப்படுகிறாய்? அவர்களுடைய பலமும் சந்தோஷமும் உனக்கு எவ்வாறு குறை செய்யும்? உன்னுடைய சகோதரர்களும் பந்துக்களும் உன்னுடைய பேச்சுக்கு அடங்கி நிற்கிறார்கள். துரோணரும் அசுவத்தாமரும் கர்ணனும் உன் பக்கத்தில் இருக்கிறார்கள். நீ ஏன் துக்கப்பட வேண்டும்? பீஷ்மரும் கிருபரும் ஜெயத்ரதனும் சோமதத்தனும் நானும் துணையாக இருக்க நீ பூமி முழுவதுமே ஜெயிக்கலாம், வருத்தப்படாதே என்றான். இதை கேட்ட துரியோதனன், சகுனியே, இவ்வளவு துணைவர்கள் இருப்பராயின் யுத்தம் செய்து இந்திரபிரஸ்தத்திலிருந்து பாண்டவர்களை நாம் துரத்த வேண்டும் என்றான். வேண்டாம், அது அபாயகரமான வேலை. யுத்தமின்றி எந்த உபாயத்தினால் யுதிஷ்டனை எளிதில் வெல்ல முடியுமோ அது எனக்கு தெரியும் என்றான் சகுனி. துரியோதனன் கண்ணில் பிரகாசம் தோன்றிற்று. மாமா, யாருடைய உயிரும் சேதப்படாமல் பாண்டவர்களை ஜெயிக்க முடியுமா? அதற்கு ஏதாவது வழி உண்டா என்று மிக்க ஆவலோடு சகுனியை கேட்டான். துரியோதனா, யுதிஷ்டன் பந்தய ஆட்டத்தில் ஆசையுள்ளவன். அவனுக்கு ஆடத் தெரியாது. நாம் அழைத்தால் சத்திரிய குலாச்சாரத்தின்படி அவன் கட்டாயம் ஒப்புக்கொள்வான். நான் ஆட்டத்தில் தேர்ந்தவன். உனக்காக ஆடுவேன். அவனுடைய ராஜ்யத்தையும் ஐஸ்வர்யத்தையும் உனக்காக நான் அவனிடமிருந்து யுத்தமின்றி பறித்துவிட முடியும் என்றான். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.